இந்த கீரை முடி வளர்ச்சிக்கும் சக்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீச்சி வீலாக். இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை துவரம்பருப்பு கடையில் செய்ய போகிறோம். 2 கப் துவரம்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க. துவரம்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. வெந்தயக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதனால வீட்டில் அடிக்கடி வெந்தயக்கீரை செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கட்டு வெந்தயக்கீரையை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக கீரைனாவே நிறைய மண் இருக்கும். அதனால தண்ணியில் ஒரு 4-5 டைம் நல்லா அலசி எடுத்துக்குங்க. சுத்தம் பண்ண வெந்தயக்கீரையை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வேக வச்சுருந்த துவரம்பருப்பில் சேர்த்துக்குங்க. துவரம்பருப்புக்கு பதிலாக சிறுபருப்பு சேர்த்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கின 2 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். கீரைக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் குளிர்ச்சியும் கூட. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்குங்க. பருப்பு கீரைக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. தண்ணி நிறையா இருந்ததுன்னா இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பையும் கீரையும் மட்டும் நல்லா மத்து வச்சு மசிகிற அளவுக்கு களைஞ்சி எடுத்துக்குங்க. பருப்பும் கீரையும் நல்லா மசிஞ்சு வந்ததும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குங்க. பருப்பு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை இதில் சேர்த்துக்குங்க. இன்னொரு கடையில் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், ஒரு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னா ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் முழுசாக வதங்கினதும் கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் இந்த தாளிப்பை கொட்டிக்கோங்க. கீரையை நாளே பறித்து வச்சிட்டோம்னா பருப்பு கீரை சீக்கிரமாக செஞ்சிடலாம். சத்தான வெந்தயக்கீரை பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிவிட்டு சாதத்தோடு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.